விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரை பெண் ஒருவர் கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குணாநிதி. விவரம் என்ன? வணக்கம் தேவா. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் அடுத்த செக்கடிக்குப்பம் கிராமத்துல அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டியும் மற்றும் விவசாயம் செய்து வருவதாக மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் இருந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேர்ல இன்று மேல்மலையூர் வட்டாட்சியர் அழகுகின்ற தலைமையில காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை அளவீடு செய்து அங்க இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய வீடு இடிக்க முற்பட்ட போது அங்கிருந்த பெண் ஒருவர் வீட்டு வாசல படுத்திட்டு தங்களுடைய வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த செந்தாமரை என்கிற அந்த பெண்ணை அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவர் அப்புறப்படுத்தும் என்ற போது திடீர்னு அந்த பெண் ஆத்திரம் அடைந்து அந்த பெண் காவலருடைய கன்னத்துல 2 முறை அடைஞ்சிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் இருவரையுமே மீட்டு பிரிச்சு அங்கிருந்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் காவலர் மீது அங்கிருந்த பெண் ஒரு கன்னத்தில் அறிந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி.